பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இருங்க கூட பேசுங்கப்பா. நம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை உருவாக்கட்டும். உங்களுடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, இந்த அதிகாரம் முழுவதும் ஆண்டோட வருகையை குறித்தும் கடைசி காலங்களில் நடைபெறுகிறதான தீர்க்க தரிசனமான காரியங்களை குறித்து அதிகமாக எழுதப்பட்டு சீஷர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது கற்றுக் கொடுத்ததான ஒரு அதிகாரம் தான் இப்போ நம்ம படித்த அதிகாரம். பாருங்க, இந்த அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, கடைசி நாட்களில் உண்டாகிற தீர்க்க தரிசன காரியத்துல மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். இரண்டாவது பகுதி, அநேகருடைய அன்பு தணிந்து போகிற காலம் தான் இந்த கடைசி காலம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது அன்புன்றது ரொம்ப முக்கியம். எதற்காக அப்படின்னா பாருங்க, ஒரு குடும்பம் எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி அன்பு இல்லாமல் அவங்களால சேர்ந்து வாழ முடியாது. கர்த்தர் பாருங்க, 25 வயசில் ஒருத்தர் திருமணம் பண்ணுறாருன்னா 70 வயசு அவங்க ஒன்றாகி 45 வருஷம் அவங்க ஒன்றா வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கணவன் மனைவிக்கு என்ன இருக்கணும்? ஒரு அன்பு இருக்கணும். அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை எடுத்துக்கோங்க. குடும்பத்தில் பிள்ளைகள் இருப்பாங்க. பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு அன்பு இல்லைன்னா அவங்களால சந்தோஷமாக வாழவே முடியாது. அந்த அன்பு இல்லைன்னா அந்த குடும்பமே நரகம் மாதிரி இருக்கும். குடும்பமே நமக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்காம போயிடும். அன்பு இல்லைன்னா ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமானது அன்பு. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற எடுத்துக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆண்களோ இல்லை ஆண்கள் உங்கள் கொலிக்கா இருப்பாங்க, இல்லை லேடிஸ் இருப்பாங்க. அப்போது ஒருவருக்கு ஒரு நண்பாக இருக்கும்போது நமக்கு வேலை செய்யணும், வேலைக்கு போக வேண்டும் என்கிற விருப்பமே உண்டாகும். நீங்கள் அன்பே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்து பாருங்கள், அந்த வேலைக்கு போகிறதுக்கே காலையில் எழும்பி போகும்போதே நமக்கு வெறுப்பாக, என்னத்துக்குடா கம்பெனிக்கு போகணும், எதுக்குடா வேலைக்கு போகணுன்ற ஒரு வெறுப்புலேயே நம்ம போயிடுவோம். அப்போது வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் அன்பு வேண்டும், குடும்பத்தில் இருந்தாலும் அன்பு வேண்டும். அது எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவராகிய தேவன், கண்களுக்கு பார்க்க முடியாத அந்த தேவன், உங்களை என்னை படைத்த தேவனிடத்திலும் என்ன செய்யணுமா? அன்பாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் உங்களிடத்தில் என்னிடத்திலையும் பாருங்க. மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலத்துல கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்களும் நானும் தேவனை அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம நினைப்போம், பிரதர் நான் ஆண்டவரை நேசிக்கலையா? உங்களுக்கு என்ன தெரியும்? ஆண்டவரை நேசிக்கிறேன் பிரதர், ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் நான் காணிக்கை கொடுக்குறேன், ஆண்டவரை நான் நேசிக்கிறதுனால தான் நான் சண்டே சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் நான் யூடியூப்லலாம் கர்த்தருடைய வசனத்தை எல்லாம் கேட்குறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உண்மைத்தான், நீங்கள் நேசிக்கிறீங்க, இல்லைன்னா இதெல்லாம் செய்ய முடியாது தான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்ட அன்பை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இந்த வசனம் அதிகமாக சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் ஆண்டவரை எதிர்பார்க்குற இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு? உங்கள் காணிக்கை பணமோ இல்லை வேற எதுவுமே இல்லை. உங்கள் இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை பார்க்கறதுக்காக தன்னுடைய சரீரத்தை எல்லாம் வருத்தி என்ன செய்வாங்க? தீ மிதிக்கிறாங்க, நாக்கில் என்ன பண்ணுறாங்க? கம்பியை போட்டு ஹோல்ட் பண்ணி நான் தேவனிடத்தில் அன்பை வெளிப்படுத்தினேன். இப்படிலாம் பல காரியங்களை செய்கிறாங்க மனிதர்கள் தேவனிடத்தில் அன்பு காண்பிப்பதற்காக. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதயம் ஆண்டவரை முழுமையாக நேசிக்கணும். முழுமை என்று சொல்லும்போது 100%, 90% தேவனை நேசிச்சுட்டு 10% உலகத்தை நேசித்தால் அது உண்மையான காதல் அல்ல. ஆண்டவராகிய தேவன் உண்மையான காதல் தேவனிடத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு பாருங்க, நிறைய வாலிப பசங்க இயேசுவே, அதாவது கிறிஸ்தவ குடும்பங்களை கூட வாலிப வயது ஒரு 20 வயது வரும்போது என்ன செஞ்சுறாங்க? காலேஜுக்கு போகிற இடத்துல இல்லை ஸ்கூலுக்கு போகிற இடத்துல ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? 50%
இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுத்துட்றாங்க? திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ இடத்தை கொடுத்துறாங்க. ஆனால் அதே வாலிபன் தான் சர்ச்சில் வந்து நான் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி ஆக்டிங் பண்ணுறதை பார்த்துருக்கிறேன். அப்போது நீங்கள் நாளைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், அப்போ இது முழுமையான அன்பா? முழுமையாக அன்பு செலுத்துக்கிறாப்புலையா? இல்லைங்க. ஏன்னா பாதி இருதயத்தை இன்னொரு ஆள் கொடுத்துருக்கிறாப்புல, பாதி இருதயத்தில் 50-50 தான் ஆண்டவரை நேசிக்கிறாப்புல, 20 அல்லனா 50% தான் ஆண்டவரை நேசிக்கிறாங்க. முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கல. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவரை நேசிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா? உலகத்தின் அன்பு பெறுகிற காலம். உலகத்தின் அன்பு நம்மை அழிக்கும்படிக்காக பிசாசு இன்னைக்கு என்ன பண்றான்? உலகத்தின் அன்பை மொபைல் மூலமாக அன்பை காண்பிக்கிறான், அசுத்தங்கள் மூலமாக உலக அன்பை காண்பிக்கிறான். உலகத்துல பல விதமான நண்பர்களை கொடுத்து உலகத்துல பல களியாட்டுகளை உருவாக்கி அதை நேசிக்கும்படிக்காக, உலகத்தை நேசிக்கும்படிக்காக சாத்தான் இன்னைக்கு அநேக காரியங்களை நமக்கு முன்னாடி வைத்திருக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல அநேகருடைய அன்பு தணிகிற காலம், அன்பு குறைந்து போகிற காலம். யாரிடத்துல? தேவனிடத்துல. முதலாவது தேவனிடத்துல அன்பு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கலா மற்றவரிடத்துல நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குடும்பத்தில் அன்பு செலுத்த முடியாது, நம்ம வேலை செய்கிறவங்களை நேசிக்க முடியாது, பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸை நம்ம நேசிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த நேசம் முதலாவது எங்கிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. நீங்கள் உண்மையாய் தேவனை நேசிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உண்மையாய் தேவனை நேசிக்கும் போது முழுமையான இருதயத்தோடு தேவனை நேசிக்க தேவனை போல ஒரு அன்பு நமக்குள்ள உண்டாகுங்க. அந்த அன்பு நமக்குள்ள பெருக நம்ம மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிப்போம். ஏனென்று சொன்னால் கடைசி காலமாக இருக்கிறபடினால ஆண்டவர் சொல்றாரு, அநேகருடைய அன்பு தணிந்து போகிற காலம். நான் ஆண்டுடைய பிள்ளைகளிடத்துல என்ன எதிர்பார்க்குற தெரியுமா? உலகத்தில் அன்பு தணிந்து போனாலும் உன்னிடத்துல நீ என்னோடு கூட இருப்பாயானால், என்னை தேடி வந்த பிள்ளையா இருந்தா, என்னோடு கூட நீ நிற்கிறவனா இருந்தா, என்னுடைய பிள்ளையா நீ மாறி இருப்பாயானால், என்னுடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்குமானால், என்னுடைய பரிசுத்த ஆவி தேற்றரவாளனை நீங்கள் பெற்றிருப்பது உண்மையானால், அன்பு ஒரு நாள் குறையாது, அன்பு நாளுக்கு நாள் கூடும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லாரு, ஏசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. என்னிடத்துல நீ நேசமா இருக்கிறாயா? இன்றைக்கு வாலிபன் ஆண்டவரிடத்துல வந்தான். ஆண்டவரிடத்துல வந்து நியாய சாஸ்திரி ஒருவன் தேவனிடத்துல கேட்குறாப்புல. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நேசிக்கிறாயா? நீ உண்மையா நேசிக்கணும், இதெல்லாம் நீ பண்ணணும்னு சொல்லும்போது அந்த நியாயசாஸ்திரி என்ன சொல்றாரு? இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு பிரதான கட்டளையை சொல்லி அவர் முடிக்கிறாருங்க. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய அன்பு எப்படி இருக்குது? உலகத்தை அதிகமாக நேசிக்கிறீங்களா? இல்லை ஆண்டவராக இயேசுவை அதிகமாக நேசிக்கிறீங்களா? என்னென்று சொன்ன ஆண்டவர் சொன்னார் 24 என்ன சொல்லியிருக்கிறாரு? அநேகருடைய அன்பு தணிந்து போகிற காலம், கடைசி காலம் அன்பு தணிகிற காலம்தான். ஆனாலும் இந்த அன்பு தணிந்து போனாலும் கர்த்தருடைய நம்பி இருக்கிற பிள்ளையே, கர்த்தரை தேடி வந்திருக்கிற பிள்ளையே, கர்த்தரோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளையே, கர்த்தருடைய வருகையில போக வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையான அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி கடைசி காலத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல அதிகமாய் ஊற்றுகிற காலம் தான் கடைசி காலம். அந்த விசுவாசித்த ஆண்டவரை என் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இன்னும் அதிகமாய் நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம கேட்டோமானால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய இருதயத்துல அந்த கிறிஸ்துவின் அன்பை அதிகமாய் ஊற்றி ஆண்டவர் அநேகருக்கு நம்மை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றி உங்க மூலமாய் நம்ம மூலமாய் நம்முடைய அன்பை பார்த்து அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு காரணமாய் மாறுவார்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனிவுள்ளதாய் மாறட்டும். வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.